அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக ஒரு சிறிய பதிவு. கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணியலாமா? நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வைத்திருப்போம், கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடாது, அது ஹராம் என்று. ஆனால் இதில் உலமாக்கல் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸை இரு விதமாக உலமாக்கல் புரிந்து இருக்கிறாங்க. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்ம கேட்கறது எல்லாமே ஒரு சைடு வரக்கூடிய கருத்துக்களை மட்டும்தான் கேட்கணும், அது ஹராம் என்று. ஃபார் எக்ஸாம்பிள் ஹதீஸ்கள் பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக என்னென்ன ஹதீஸ்கள் சொல்லுவாங்க என்றால், யார் தன்னுடைய கீழாடையை கணுக்காலுக்கு கீழ் அணியிறாங்களோ பெருமையின் காரணமாக அல்லாஹ் அவரை மறுமையில் பார்க்க மாட்டான்னு சொல்லி ஹதீஸ்கள் வருது. இஸ்பால் என்று சொல்லுவாங்க இப்படி அணியிறத. மேலும் கணுக்காலுக்கு கீழே உள்ளது நெருப்புக்குரியது, நெருப்பில் போகக்கூடியது என்று சொல்லுவாங்க. இதுமாரி ஹதீஸ்கள் நிறைய வருகிறது. புகாரி போன்ற கிரந்தங்கள், இன்னும் அதிகமான கிரந்தங்களில் வருது. இந்த ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா ஹுயலா என்ற ஒரு வார்த்தை வருது. அதாவது பெருமைக்காக அணியிறது அப்படின்னு சொல்கிறது. யார் பெருமைக்காக அணியிறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான், அல்லாஹ் மறுமையில் அவங்க தண்டிப்பான். இந்த விஷயத்தில் உலமாக்கல் மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. சரிங்களா? தஹபி ரஹிமஹுல்லா கூட அல் கபாயிரில் அவங்களுடைய பெரும்பாவங்கள் லிஸ்ட்டில் இதை ஒரு பெரும்பாவமாக சேர்க்குறாங்க. இப்போ நம்ம 1400 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஆடை கலாச்சாரம் என்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடை என்பது இருப்பது ரொம்ப கம்மி தான். ரொம்ப வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் அதிக ஆடை வைத்திருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே அதிக ஆடை வைத்திருக்கிறாங்க. நீங்களோ நானும் வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் 10-15 ஆடைகளாச்சும் இருக்கும். அந்த காலத்தில் பணக்காரர்கள் தங்களுடைய ஒரு பகட்டை வெளிப்படுத்துவதற்கு, பெருமையை காட்டுவதற்கு, பெருமை அடிப்பதற்கு என்ன செய்வாங்க? கணுக்காலுக்கு கீழே ஆடை அணிவாங்க. என்கிட்ட நிறைய ஆடை இருக்குது, அதுக்கு அழுக்கானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் ஒரு பெருமைக்கான அடையாளமாக இருந்தது கணுக்காலுக்கு கீழே ஆடை அணியிறது. இந்த காலத்தில் சொல்லணும்னா ஒருத்தவங்க லேம்போகினி கார் வச்சுக்கிறது, யமஹா RX 100 வச்சுக்கிட்டு டொருன்னு செய்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இதெல்லாம் பெருமைக்கான ஒரு அடையாளமாக மக்கள் செய்துட்ருக்குறாங்க. நான் இந்த வண்டி வச்சுருக்கேன் பாருங்கன்றது. இந்த காலத்தில் இது பெருமைக்கான அடையாளமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பிற்காலத்தில் இஸ்லாமிய உம்மத்தில் செல்வம் குவியும் போது சில அறிவிப்புகள் நீங்கள் பார்க்கலாம். அபு ஹனீஃபா ரஹிமுல்லா கணுக்காலுக்கு கீழே ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட அந்த மாணவர் கேட்குறாரு, இது ஹராம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இது ஹராம் தான். யாருக்குன்னா, யார் பெருமைக்காக அணிகிறாங்களோ அவங்க இப்படி அணியிறது ஹராம் தான் சொல்லி சொல்கிறாங்க. அபு ஹனீஃபா அணிஞ்சு இருக்கிறாங்க. காரணம் அந்த ஹதீஸை அவர்கள் அப்படி விளங்கினார்கள். அடுத்தது அபு அய்யூப் அஸ்-சக்தியானி, மிகப்பெரிய ஒரு உலமா ஆலிமுங்க. அவங்க இது போல் ஆடை அணிகிறாங்க கணுக்காலுக்கு கீழே. அப்போ அவங்கக்கிட்ட கேட்கப்படுது, இது பெருமைக்கான இது ஒரு ஹராமான ஒரு விஷயம் இல்லையான்னு அவங்க சொல்லும்போது அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு காலத்தில் இது பெருமைக்கான அடையாளமாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் கணுக்காலுக்கு மேலே ஆடை அணிவது தான் பெருமை அடிக்கக்கூடியதாக இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் உன்னை விட தக்குவா நிறைஞ்சவன், பார்த்தியா கணுக்காலுக்கு மேலே ஃபேண்ட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தக்குவாவை காட்டி பெருமை அடிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. இமாம் நவவி ரஹிமவுல்லா, இமாம் ரமி ரஹிமவுல்லா, இமாம் அல் பாஜி ரஹிமவுல்லா, இமாம் இப்னு ஜைத் அல் கைரவானி ரஹிமவுல்லா, இமாம் இப்னு முஃப்லிஹ் ரஹிமவுல்லா, ஏன் இமாம் இப்னு தைமியா ரஹிமவுல்லா கூட இதை இதுவாக பார்க்கல. பெருமைக்காக அணிஞ்சாதான் இது ஹராம், மற்றபடி பெருமைக்காக ஒருத்தர் அணியலைன்னா இது ஹராம் இல்லைன்ற மாரி தான் இந்த உலமாக்கள் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. மேலும் நாம்ளே கூட ஒரு ஹதீஸ் ஒரு கேள்விப்பட்டிருப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னுடைய ஆடை கீழே இறங்கி விடுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூபக்கரே நீங்கள் பெருமைக்காக அணிபவர் இல்லை என்று சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு சாரார் உலமாக்கள், நாம் பொதுவாக சமூக வலைதளங்களில் கேட்ட பயான்களில் நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு ஹராமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்போ உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ மக்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த கருத்தை அவங்க சரி காண்றாங்களோ அதை பின்பற்றிட்டு போவாங்க. ஆனால் சேஃப் சைடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃபான பொசிஷன் அப்படி அணியாமல் இருப்பது தான் சிறந்த ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும். வல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அதுக்காக ஒருத்தர் கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணிகிறாரு அப்படின்னா, அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த கருத்து, நாம் சொல்லக்கூடிய முதல் கருத்தை பேணக்கூடியவராக அவர் இருந்தார், மனோ இச்சையின் அடிப்படையில் இல்லாமல் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் கணுக்காலுக்கு கீழே அணிகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, அவர் அந்த நேரத்தில் ஆதாரத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். அவரை போயிட்டு நீ வழிகேடன், உனக்கு மார்க்க அறிவு இல்லை, மார்க்கத்தில் போதிய அறிவு இல்லை, நீ செய்கிறது ஹராம் அப்படி என்றெல்லாம் முத்திரை குத்தக்கூடாது. ஏன்னால் கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயத்தில் அழகிய முறையில் கையாள வேண்டும், மாறாக சண்டை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கருத்துக்கும் ஆதாரம் இருக்கிறதுனால அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுறார். சிலர் மனோ இச்சை அடிப்படையில் செயல்படுறாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலை, அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி செலுத்தட்டும்.
இங்கே என்ன நடக்குதுன்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது தான் வேலையாக போச்சு கருத்து வேறுபாடுகள் விஷயத்தில். ஏனென்றால் ஃபிக்கு அவங்க விசாலமாக படிக்கவில்லை என்பதை இது காட்டுகிறது. யார் ஃபிக்கை விசாலமாக படிக்கிறாங்களோ அவங்க இந்த விஷயத்தில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை கையாளுவாங்க, ஒரு விசாலமான போக்கை கையாளுவாங்க, சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, மாறாக அழகிய முறையில் அதை கையாளுவாங்க. மேலும் இறுதியாக இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவங்களுக்கு அவங்களுடைய கால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் வச்சிங்களா, ஒரு ஊனம் போல் அது இருந்தது. அப்போ அவங்க இந்த மாதிரி கணுக்காலுக்கு கீழே ஆடை அணிந்திருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இது ஹராம் இல்லை, அப்படி அணியக்கூடாது இல்லையான்னு அவங்க கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க, நான் ஒரு மனிதன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு ஊனம் போன்ற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. நிச்சயமாக சஹாபாக்கள் நம்மளை விட தக்குவா உடையவர்கள். ஒரு ஹராமை ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். நம்மளை போல கிடையாது. அவங்க ஹராமாக இருந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக அதை செய்திருக்க மாட்டாங்க ஒருபோதும். அவங்க விளங்கின அந்த விளக்கம் என்ன, அந்த முன் சென்ற சலஃபுகள் அவங்க விளக்கின விளக்கம் என்னென்னா, ஒரு சாரார் உலமாக்கள் அது முற்றிலுமாக இது ஹராம் என்று அதை தடுத்திருக்கிறாங்க. ஒரு சாரார் உலமாக்கள் பார்த்திங்கன்னா, நிறைய உலமாக்கள் அது பெருமைக்காக அப்படி அணிஞ்சாதான் ஹராம், மற்றபடி பெருமை இல்லாமல் ஒருத்தர் அணியிறாரு, அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெருமைக்கான அடையாளமாக பார்க்கப்படலை கல்ச்சரில் அப்படின்னா அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு சாரார் உலமாக்கள் அதை புரிந்திருக்கிறாங்க. வல்லாஹு அலம், அல்லாஹுவே மிக அறிந்தவன். அதனால் இதிலிருந்து 2 கருத்துக்கும் இடம் இருக்கிறது. அதனால் நம்ம இந்த விஷயத்தில் நெகிழ்வுத்தன்மையை கையாள வேண்டும், கருத்து வேறுபாடுகள் விஷயத்தில் ஒழுக்கத்தை கையாள வேண்டும். ஒருத்தர் குறை சொல்வதை விட்டுவிட்டு, ஒருத்தர் வழிகேடர், மார்க்க அறிவில்லாதவன் என்று முத்திரை குத்துவதை விட்டுவிட்டு ஒற்றுமையாக இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஃபிக்ஹை விசாலமாக நாம் படிக்க வேண்டும். ஒரு சாரார் சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு அதுதான் ஹக்கு, அதுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் என்று சொல்வது மோசமான ஒரு பண்பு. இப்படிப்பட்ட பண்புலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.